இந்த ரெண்டாவது கிளாஸஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் கிளாஸஸ்னுடைய கண்டினியூஷன் தான் இந்த ரெண்டாவது கிளாஸஸ். இதில் நம்ம அடுத்த அடிஷ்னல் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி ஒரு ஃபார்ம் அடிஷ்னல் ஃபார்ம் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு ஃபார்ம் எப்படி கால் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த செக்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷ்னல் ஒரு ஃபார்ம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா 2 பேருக்கு ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு ஆட் விண்டோஸ் ஃபார்ம், அதர்வைஸ் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் சம்டைம்ஸ் மறைஞ்சிருக்கும், இப்படி எழுத்துக்கலாம். இந்த கிளாஸுக்குள்ளே போய் இது நேம் போயிட்டு நம்ம ஆட் நியூ ஐட்டம்ஸ் இப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு விண்டோஸ் ஃபார்ம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஃபார்ம் ஆட் பண்ணியாச்சு, இதை பெருசு பண்ணியாச்சு. சரி, அந்த ஃபார்ம்லேருந்து இந்த ஃபார்ம் எப்படி நம்ம கால் பண்ணுறது, ஹவு டு கால் த ஃபார்ம் 1 டு ஃபார்ம் ஃபார்ம் 1 டு ஃபார்ம் 2 எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன். அதுக்கு என்ன ஈவெண்ட்ஸ் எப்படி எழுதுறது, ஒரு பட்டன், அதர்வைஸ் எனி கண்ட்ரோல் பட்டன் வச்சுக்கலாம். F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம்னுடைய இது ஒரு ஷோ கொடுத்துட்டு ஃபார்ம் 2.show. இப்போ ஃபார்ம் 1 ரன் ஆகுது. அதனுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 2 நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் 2.show ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கால் ஆகுது. சரி, எனக்கு வந்து ஃபார்ம் 2 மட்டுமே டேரெக்டாக ரன் ஆகணும் அப்படின்னா எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, எப்படி டேரெக்டாக பார்த்து சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னா ப்ராஜெக்டில் போயிட்டு கிளாஸ் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே ஃபார்ம் சர்வீசஸில் ஃபார்ம் 2 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம FIR அந்த ஏரோ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபார்மு நம்மளுக்கு ரன் ஆகும், டேரெக்டாக அந்த ஃபார்மு ரன் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி, ஒரு செக் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு கொமோ பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த கிளாஸஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக் பாக்ஸ், 2 செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம செக் பாக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இஸ் ஆப்ஷனல் தான். அது யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணலாம், ஒரு பெராமீட்டர் வழியாக பாஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் செக் பாக்ஸ் வச்சுருக்கேன், அந்த செக் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூ வந்து இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து கீழே வந்து ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகணும், ஒரு வேல்யூ பாஸ் ஆகணும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன், இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரே இதை மாற்றணும். இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் ரெட்டுன்னு வரணும், அதை கொடுத்தா ப்ளூன்னு மாறணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நேம் மாற்றணும். ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ரெட்டு ப்ளூ. இப்போ இதை நான் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணால் அது என்னோட செக் பாக்ஸ் 1 செக்டு சேஞ்சு ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. சரி, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நான் சொன்ன ஈவெண்ட்ஸுங்கிறது நிறையா ஃபங்க்ஷன்ஸை கொண்டதான் வந்து என்ன அப்படின்னா ஈவெண்ட்ஸு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இதை வந்து எப்படி பாஸ் பண்ணுறோன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பாக்ஸ் 1 செக்டு ஈக்குவல் டு ட்ரூ தென் அப்படின்னா அந்த டிக் பண்ணிட்டா அந்த டிக் பண்ணுறதுக்கு மீனிங் தான் வந்து என்னம்னா ட்ரூன்னு அர்த்தம். டிக் எடுத்துட்டோம்னா ஃபால்ஸ்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 பேக் கலர் ஈக்குவல் டு color dot red else if யூஸ் பண்ணி check box 1 dot set equal to false அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கலர் என்ன ஆகும் அப்படின்னா அது டிக் எடுத்துட்டா பழைய கலருக்கே வந்துடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒயிட்.
இதே சேம் தான் வந்து அடுத்த கண்ட்ரோலுக்கு இதே சேம் கோடிங் தான். இந்த கோடிங் இது நேம் மட்டும் நம்மளுக்கு மாறும். காப்பி பண்ணிட்டு ப்ளூ இது என்ன பண்ணிக்கலாம் நம்ம செக் பாக்ஸ் 2 இது வந்து செக் பாக்ஸ் 2 கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ. சரி இந்த ஈவெண்ட் கால் பண்ணியாச்சு. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ப்ளூன்னு இதாகும், பச்சை இருந்தால் ஒயிட்டுன்னு இதாகும். சரி இப்போ நான் அதை ரன் பண்ணிட்டேன். F5 கொடுத்து ரன்லாம் ஏரோ ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட்டை கிளிக் பண்ணால் ரெட்டுன்னு வருதா, இதை டிக் எடுத்துவிட்டா ப்ளூ ரெட் போயிடும். அதே மாதிரி ப்ளூ ப்ரெஸ் பண்ணால் ப்ளூன்னு வரும், ரெட்டை ப்ரெஸ் பண்ணால் ரெட்டு, இதை எடுத்துகிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் ப்ளூ. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து என்ன அப்படின்னா செக் பாக்ஸ் அப்படிங்கிறது. சரி இதில் அந்த ப்ளூங்கிற வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா text box under text equal to under text. இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மள வந்து இங்கே எடுத்துகிட்டு இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது பிரிண்ட் ஆகும். அப்படி வரலின்னா உள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணிவிட்டேன். ரெட்டு அதே வந்து ப்ளூ பிரிண்ட் ஆகுதா. இதான் என்ன அப்படின்னா செக் பாக்ஸ் அண்டு இந்த பாக்ஸ் எப்படி செக் பாக்ஸு அது டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி வேல்யூ பாஸ் ஆகுது, எப்படி பாஸ் பண்ணுற அதுக்கு வேல்யூ இதுக்கு பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா. இது வந்து இந்த செக்ஷன்ஸில் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டது வந்து செக் பாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம எப்படி ஒரு ரேடியோ பட்டன்ஸில் எப்படி பாஸ் ஆகுது, சேம் இதே ப்ரொசீஜர் தான். ரேடியோ பட்டன் இதே ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இதாகும். சரி ஒரு மேல் ஃபீமேல் ஈவெண்ட்ஸ் எப்படி கால் பண்ணுறாங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேல் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணேன். டெக்ஸ்ட் 2 இதே சேம் கோடிங்கு, இதே வந்து இந்த இடத்த கோடிங்காக அதே கோடிங் தான் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதே சேம் கோடிங். கீழே வந்து உள்ளே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பதிலாக ரேடியோ பட்டன் 1 டாட் டெக்ஸ்ட், ரேடியோ பட்டன் 1 டாட் என்ன கொடுத்துருக்கோம், ரேடியோ பட்டன் 1 டாட் செக் பாக்ஸ் பதிலாக ரேடியோ பட்டன், இதே மாதிரி இதுவும் ரேடியோ பட்டன் அப்படின்னு நம்ம மாற்றிட்டு கீழே வந்து இந்த கலர் பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கலர் எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தியா, இந்த நேமுக்கு கொடுத்து நம்ம கொடுத்துடலாம், வேறு எதுவும் கிடையாது. இதே சேமாக கீழே அதையும் கொடுத்துட்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ பட்டன் 1. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 இதே சேம் கோடிங். டெக்ஸ்ட் பாக்ஸ் ரேடியோ பட்டன் 2க்கும் இதே தான் வரும், ஃபீமேல். இது கொடுத்துட்டு இதே கோடிங் போட்டு 2 கொடுத்துருமா. இப்போ நம்ம நார்மலாக ரன் பண்ணுற அவ்வளோதான் சேஞ்ச் ஈவெண்ட்ஸ். இப்போ ரன் பண்ணும்போது இது எப்படி நம்ம ரெட்டு ப்ளூன்னு வருதோ அதே மாதிரி இது வந்து மேல்
ஆர் ஃபீமேல் ரெண்டு ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸு ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகுதா இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு செக் பாக்ஸும் ஒரு ரேடியோ பட்டன் ஆர் ஆப்ஷன் பட்டன் சொல்லலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இந்த செக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம்.